அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான நல்லா டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ராகி அடை தான். இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா அந்த குழிக்கரண்டியில் ஒரு 5 கரண்டி வந்து நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 5 அடை வந்திருக்கும். அது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், மல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா வெதுவெதுப்பான தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை ஊற்றி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிணைஞ்சு நம்ம வச்சுக்கலாம். டயட்டில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கையை நல்லா அந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு நல்லா நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வாழை இலை இல்லாட்டி வந்து ஒரு பாலித்தீன் கவர் எதுனாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் தடவி அதில் வந்து அடை மாதிரி நம்ம தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான அடை ராகி அடை வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஓவர் நைட் சோக் பண்ண பாதாமும் கருப்பு திராட்சையும் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே. ஃபஸ்ட்டு அதை மிக்சியில் போட்டு அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியே போட்டுட்டு நம்ம ஒரு அடி அடிச்சிட்டு பால் வந்து நான் 1.5 டம்ளர் பால் ஊற்றிட்டு சர்க்கரை வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு வடிகட்டிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல சொல்ல மாட்டேன். ஹெல்த்தியாக நம்ம குடிக்கணும்னு நினச்சா நம்ம வந்து குடிச்சிக்கலாம். நீங்கள் பார்த்த இந்த 2 ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.